Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் விசாரணை நடத்த கரூர் சென்றுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன் தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடந்த தாவேகா பிரச்சாரத்தில் 47 பேர் உயிரிழந்தன. நூற்றுக்கணக்கான காயமடைந்தன. இந்த சம்பவம் குறித்து கரூர் நகர போலீஸ் ஸ்டேஷனில் தாவேகா போலீசாளர் புஷியானந்த் மற்றும் துணை போலீசாளர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட மதியம் வழக்கு பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்கு தொடர்பாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் அடைக்கல பவுன்ராஜ் போலீசார் கைது செய்து தற்போது அவர் ஜாமீன் விதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக முதல்வர் சிறப்பு புலனாய்வு குழுவும் மற்றும் ஒரு நபர் குழுவும் அமைத்து விசாரணை உத்தரவிட்டார். இந்நிலையில் இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த கரூர் வேலுச்சாமி சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மற்றும் தற்போது புதிய இந்த சிறப்பு புலனாய்வு குழு மற்றும் ஒரு நபர் குழு விசாரணையை தடை செய்தன. இதனை அடுத்து இன்று கரூரில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்ற நிலையில் கரூரில் ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் விசாரணை நடத்த கரூர் மீது வந்தடைந்தார். பிரவீன்குமார் ஐபிஎஸ் தலைமையில் ஏடிஎஸ்பி முகேஷ்குமார் மற்றும் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் அதிகாரிகள் கொண்ட குழுவினர் தற்போது கரூர் வந்தனர். கரூர் வந்த சிபிஐ அதிகாரிடம் எஸ்ஐடி குழுவினர் உள்ள ஆவணங்கள் மற்றும் அதிகாரிகளை இன்று அல்லது நாளையே ஒப்படைக்கலாம். இந்த ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டதும் அவர் விசாரணை தொடங்க எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.